ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் பார்பி செட்டு தான் பண்ண போகிறோம். அதாவது பார்பிக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ண போகிறோம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ண போகிறோம். பார்பி ஃபோட்டோ ஃப்ரேம் மினியேச்சராக. ஸோ அதுக்கு வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளிட்டர் ஷீட்டை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து அதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிட்டதுக்கு அப்புறமா பார்பியோட ஃபோட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு இந்த மாதிரி மேலே ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபெவிகால் போட்டுட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஒட்டியாச்சா? நெக்ஸ்ட் இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி அதில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி சென்டரில் ஒட்டி விட்டுருங்க. கொஞ்சம் அப்படி வளைஞ்ச மாதிரி ஒட்டி விடுங்க. அப்போ அது ஸ்டாண்டு மாதிரி இப்படி நிற்க வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட சிம்பிளான மினியேச்சர் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய மாடலில் வந்து நம்ம பண்ணலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃப்ரேம் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிங் பேக் தான் ரெடி பண்ண போகிறோம் பார்பிக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீளமாக ஒரு ஃபோம் ஷீட்டில் ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு செயின் மாதிரி ஒரு இது வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு லென்த் பீஸாக. ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹார்ட் க்ளூ போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்படி க்ளோஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, அந்த பிடி இருக்குல்ல, அது மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த செயின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பார்பியோட ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டியிருக்கேன். ஸோ ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து க்யூட்டான ஒரு ஸ்லிங் பேக் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். பட் உள்ளுக்குள்ளெல்லாம் திங்ஸ் வைக்க முடியாது. பார்க்குறதுக்கு மட்டும் பார்பிக்கு போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பேப்பர் போட்டு கவர் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு இதில் ஒரு பிங்க் கலர் ஷீட் வச்சுட்டு மேலே கவர் பண்ணிக்கிறேன் ஃபெவிகால் போட்டுட்டு. நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பருக்கு பதிலாக ஃபோம் ஷீட்டை கூட வச்சு ஒட்டிக்கலாம். ஓகேவா? அது இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். நான் கலர் பேப்பரே போட்டு மேலே கவர் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி நான் எடுத்துருக்க கார்ட்போர்டு வந்துட்டு நல்லா ப்ளைனாக இருக்கிறது. ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற கார்ட்போர்டு கூட நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐஷேடோ மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு 6 கலர்ஸில் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மேலே 3 பீஸ் அப்புறம் கீழே 3 பீஸ் இந்த மாதிரி ஹார்ட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டியாச்சு. அடுத்து வந்து மேலே அந்த கண்ணாடி மாதிரி இருக்கணும்ல, அதுக்காக அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு க்யூட்டான ஒரு ஐஷேடோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து 6 கலர்ஸ் இருக்கிற மிரர் வச்சு ஐஷேடோ இது. ஓகேவா? ஓகே, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கூலிங் கிளாஸ் மாதிரி குட்டியாக பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பரில் மேலே வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கிறேன். ஒரு கண்ணாடி இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். சின்னதாக வந்துட்டு ஒரு பார்பிக்கு இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானே தான் வரைஞ்சேன். மெஷரில் எதுவும் பண்ணல. ஸோ அப்படியே வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறம் சைடில் இருக்கிற 2 மட்டும் இந்த மாதிரி மடிச்சு விட்டுருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம அந்த பார்பிக்கு போட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நடுவுலையும் நீங்கள் கட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். அந்த கண்ணு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பண்ணுறதாலும் பண்ணலாம். பட் நான் அப்படி பண்ணல, இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகேவா? பிளாக் கிளாஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். இதை முடியோட சேர்த்து சொருவி வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. வேணால் நம்ம சைடில் லைட்டாக வந்துட்டு டேப் போட்டுட்டு ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? ஈஸியாக வந்து பிளாக் சார்ட்டில் பண்ணலாம். ஸோ பிளாக் சார்ட்டை தவிர நீங்கள் வந்துட்டு வேறு எதில் பண்ணாலும் கரெக்டாக வருமானு தெரியல எனக்கு. ஏன்னா ஃபோம் ஷீட்டில் தான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நிற்காது. ஸோ அதனால் வந்துட்டு சார்ட் பேப்பர்லேயே மோஸ்ட்லி பண்ணிக்கோங்க கூலிங் கிளாஸ் பண்ணுறீங்கன்னா. ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து அதுக்கு மேலே ஒரு கிளிட்டர் ஷீட் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி 2 பீஸ் செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்லிப்பர் மாதிரி தான் பண்ண போகிறோம் இதுக்கு. ஓகேவா? இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை பின்னாடி திருப்பிட்டு கீழே அந்த அடியில் வந்து இந்த பாதத்துக்கு கொஞ்சம் ஹைட் அந்த ஹீல்ஸ் இருக்கும்ல, அதுக்காக இன்னொரு குட்டி குட்டி கார்ட்போர்டு வச்சு ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 2 ஃபோம் ஷீட் வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு சைடில் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் இருக்கிற மாதிரி ஒட்டுறேன். ஓகேவா? இப்போ நான் ஒட்டிட்டதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். திருப்பி ஒரு எக்ஸ் ஷேப்பில் வர மாதிரி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி 2த்துக்கு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளோட க்யூட்டான ஸ்லிப்பர் வந்துட்டு ரெடி ஆகிடும். ஓகேவா? ஹீல்ஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக கார்ட்போர்டு வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பார்பிக்கும் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை இன்னுமே நீங்கள் மாடலாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இதை போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் என்னோடய பார்பி காலுக்கு வந்து பெருசாக தான் தெரிஞ்சிச்சு. அந்த ஸ்லிப்பர் வந்து பெருசாக தான் தெரிஞ்சிச்சு. உங்களோட பார்பி காலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சைஸ் கம்மி பண்ணி செஞ்சுக்கோங்க. இது ஒரு ஐடியாவாக வச்சுட்டு சைஸ் மட்டும் கம்மி பண்ணி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா. அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சின்ன லேப்டாப் மாதிரி தான் பண்ண போகிறோம். பார்பிக்கு வந்து லேப்டாப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு கார்ட்போர்ட் பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து அதை மடித்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு நான் பிளாக் கலர் சார்ட் பேப்பரை அந்த கார்ட்போர்ட் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து சார்ட் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறேன். ஓகேவா? மேலே ஒட்டிட்டதுக்கப்புறமா இன்னொரு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து கீழே மட்டும் ஒட்ட போகிறோம். ஓகே, அந்த லெட்டர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, டைப் பண்ணுறதுக்கு வந்துட்டு. ஸோ அந்த பட்டன்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்காக அதெல்லாம் வரையணும்ல, அதனால தான். ஸோ வந்து ஒட்டி
ஒட்டிட்டு அதுக்கு மேலே பிளாக் கலர் யூஸ் பண்ணி நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? பிளாக் கலரில் வந்துட்டு நம்ம எழுத முடியாது. ஸோ அதனால ஒயிட் கலரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே சும்மா ஏதோ நான் வந்து லெட்டர்ஸ்லாம் 1 2 3லாம் எழுதலை, பாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ட்போர்டில் நம்ம வந்துட்டு லேப்டாப் மாதிரி சின்னதாக வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துடணும் அந்த இமேஜை மட்டும். ஸோ குட்டியாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டில் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நான் கையில் வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி இருக்கும். அதுவும் ஒரு ஐடியா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? அது முன்னாடியே செஞ்சது, அதனால் இப்போ எடுத்து மட்டும் செஞ்சது காமிக்கல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மொபைல் மாதிரி ஒரு குட்டி ஃபோம் ஷீட்டுக்கு மேலே நான் பிளாக் சார்ட் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான். இப்படியும் நம்ம வந்துட்டு குட்டியாக மொபைல் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம முன்னாடி சொன்னால பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி குட்டியாக உங்களுக்கு எந்த சைஸில் வந்துட்டு மொபைல் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் வந்துட்டு மொபைலோட இமேஜை கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி அதை வந்துட்டு நம்ம குட்டியாக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணிட்டோம்னா அது கூட பார்க்குறதுக்கு நேச்சராக இருக்கும் உங்களுக்கு. இல்லை சிம்பிளாக இருந்தாலும் எனக்கு ஓகேனா நீங்கள் பிளாக் சார்ட் பேப்பரை நான் இப்போ பண்ணல அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். 2 ஐடியா இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம், ஹேண்ட் பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு கிளிட்டர் ஷீட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வந்துட்டு பேக் வேணுமோ அந்த சைஸில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை மடிச்சுட்டு நான் 2 சைட்லேயும் வந்துட்டு அந்த ஹேங்கிங்காக நான் வந்துட்டு ஒரு மணி மாதிரி இருக்கிறதா, மணி லேஸ்ன்னு நினைக்கிறேன் இது. ஸோ அதை வச்சு ஒட்டியிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சைட்லேயும் அதை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. அது இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு உல்லன் த்ரெட் ஆர் வந்துட்டு வேறு ஏதாவது லேஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இந்த பீட்ஸில் இருக்கிற செயின் மாதிரி பார்க்க நல்லா இருந்ததுனால அது ஒட்டி இருக்கேன். அடுத்து சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு சில்வர் கலர் ரோஸ் இருந்துச்சு, அதை ஒட்டி விட்டுட்டேன். அவ்வளோதான். இது வந்து ஸ்லிங் பேக் கிடையாது, நார்மல் பேக், ஹேண்ட் பேக். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு இந்த மிரர் ஷேப்பில் இந்த பார்பியோட கையில் வச்சு பார்ப்பாங்கல்ல அந்த மாதிரி குட்டி மிரர் ஷேப்பில் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே பின்னாடி திருப்பிட்டு நான் வந்துட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஏதாவது ஒரு கலர் ஷீட் ஒட்டிக்கிறேன். பிங்க் கலர் ஒட்டுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது பின்னாடி திருப்பி அப்படியே கரெக்டாக அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் வந்துட்டு மேலே ஷீட் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சி கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை கரெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இது வந்து குட்டியாக பார்பி கையில் வச்சுட்டு பார்க்குற ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்பிக்கு சும்மா செயின் மட்டும் பண்ணிடலாம். பார்பி செட்டில் வந்துட்டு ஜுவல்லரி இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி செயின் எடுத்துகிட்டு செயின் மாதிரி குட்டி குட்டி பீட்ஸ் இருக்க மாதிரி செயின் இது. ஸோ அதை வந்துட்டு ரெண்டுத்தையும் பிட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டாலர் மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு வச்சு நீங்கள் வந்து ஹார்டில் போட்டு ஒட்டிட்டிங்கன்னா இந்த மாதிரி செயின் ரெடி ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா வேறு மாடலில் இருக்க செயின், வேறு மாடலில் இருக்க டாலர், அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி பண்ணி அந்த இடத்துல வந்து ஹார்டில் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி செயின் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு டாலர் மட்டும் இருந்துச்சுன்னா அழகாக வந்துட்டு சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். அடுத்தது இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேம் செஞ்சேன். அதே மெத்தட் தான். ஸோ அதனால் இது வந்து வீடியோவில் நான் காமிக்கல. அதே மாதிரி ஃபோம் ஷீட்டில் செஞ்சுட்டு பின்னாடி வந்து ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். கொஞ்சம் திங்ஸ் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இதுவே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற திங்ஸ் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது. பார்பியோட திங்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய திங்ஸ் இருக்குது, நிறைய பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு பார்பி செட் வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்ட் 2 வீடியோன்னு கூட சொல்லலாம். ஸோ வந்துட்டு அதில் வந்து நிறைய திங்ஸ் நான் பண்ணியிருப்பேன். எனக்கு அதில் நிறைய பண்ணிட்டனால இந்த தடவை என்ன அதிகமாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஐடியா இல்லை. பட் இன்னும் நிறைய வந்துட்டு நம்ம பார்பி திங்ஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்னும் பார்ட் 3 கூட உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். ஓகேவா? நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ்லாம் செஞ்சு போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதில் உங்களுக்கு எந்த திங்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த திங்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை பை.